நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயை நாம் தளபதி விஜயுடன் சேர்த்து வசந்தமுல்லை பாட்டிலும் நான் அடிச்சா தாங்க மாட்ட பாட்டிலும் பார்த்திருப்போம். ஆனால் அதன் பிறகு அவர் பள்ளி படிப்பை தொடர்ந்து வெளிநாட்டில் திரைப்பட படிப்பையும் படிக்க சென்று விட்டார். அங்கிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார். 1.5 வருடங்களுக்கு முன்பாக ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து அவர் யாரை தன் படத்தில் ஹீரோவாக ஆக்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. சந்தீப் கிஷன் ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தில் ஹீரோவாக நடிப்பார் என்றும் சொல்லப்பட்டது. அந்த தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தளபதி விஜய் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கிறதாம். அதுவும் ஜேசன் சஞ்சயின் கல்யாணமாம். அதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் அவர் காதலித்த பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமாம். தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை தன் அடுத்த பட இயக்குனராக தேர்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குனராகவும் ஹெச் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குனர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குனர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி திரைப்படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளைய தீர்ப்புதான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் ஹெச் வினோத் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.